ஸோ இந்த பர்டிகுலர் டேக்ஸ் பேருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேஸை வந்து லாஸ்ட் இயரில் நாங்கள் சால்வ் பண்ணோம் ஒரு 10-15 பேருக்கு. ஸோ அது வந்து மேபி இப்போ உள்ள ஒரு சில பேர்த்துக்கு ஒரு 10% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூ டு டைட் ஷெடியூல்னாலங்க தான் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸை எலாபரேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் சேலரி எம்ப்ளாய்டு. ஸோ 8,15,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ 3,75,000 டிடக்ஷன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ 80 LIC ப்ரீமியம் பே பண்ணியிருக்காரு, ஹெல்த் இன்சூரன்ஸ், HRA, 80 TTA. ஸோ டோட்டல் டிடக்ஷன் 3,75,000. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஃபிக்ஸ்டு, ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கிராஸ் சேலரி 8,15,000. ஸோ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது September 15 தான் டியூ டேட்டு. அந்த டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ண பட்சத்தில் ஸோ டிஃபால்ட் ரெஜிம் வந்து நியூ ரெஜிம் ஆயிரும். ஸோ டிஃபால்ட் ரெஜிம் நியூ ரெஜிம் அப்படின்னா ஓல்டு ரெஜிமில் உங்களுக்கு என்னென்னலாம் டிடக்ஷன்ஸ் இருக்குதோ அதில் மேக்ஸிமம் 95% டிடக்ஷன்ஸை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஹையாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அட் த சேம் டைம் பெனால்ட்டி உங்களுக்கு வரும். ஸோ இந்த 3,75,000 டிடக்ஷன்ஸை உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் எப்படி ஃபைனல் டிஸ்க்ளோஷர் வருதுன்னு பாருங்கள். ஸோ 8,15,000 பிஃபோர் ஃபைலிங். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் இந்த வருஷத்தோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 15th செப்டம்பருக்குள்ளே ஒரு பர்சன் ஃபைல் பண்ணார் அப்படின்னா 8,15,000 டிடக்ஷன் 50,000. ஸோ இவருக்கு இருக்கிற டிடக்ஷன்ஸ் 3,35,000 ஃபுல்லாக எடுத்தால் 480. ஸோ அவருக்கு ரிபேட் 87 இயர் ரிபேட் அவருக்கு கிடைச்சிரும். ஃபுல்லாமே எலிஜிபிள். டேக்ஸ் பேபிள் வந்து 0. ஸோ இவர் மறந்துட்டார், September 15 மறந்துட்டார். ஸோ டியூ டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணார்னா அதோட சினாரியோ பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி 8,15,000, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 கிடைக்கும். இதில் ஒரு டிடக்ஷன் கூட அவருக்கு கிடைக்காது. ஃபுல்லாத்தையும் அவர் மறந்துடணும். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7,65,000 டேக்ஸபிள் இன்கம். இதில் அவருக்கு டேக்ஸ் பிஃபோர் ரிபேட் வந்து 32,500. 7 lakh வரைக்கும் தான் அவங்களுக்கு ரிபேட் இருக்குது. அந்த செக்ஷன் 87A பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமேல 7 lakh அப் டு 7 lakh அது ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். அப்படின்னா தான் ரிபேட் இருக்குது. இவருக்கு ரிபேட்டும் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அவரோட நெட் டேக்ஸபிள் இன்கம் 7,65,000. ஸோ இவரோட நெட் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 32,500. ஸோ லேட் ஃபைலிங் எல்லாமே ஆட் பண்ணும்போது 38,800 அவர் பே பண்ணுற மாதிரி வருது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது நியூ ரெஜிமேல பார்க்கும்போது ஈவன் 7 lakh ருபீக்கு உங்களுக்கு ஒரு அது மார்ஜினல் ரிலீஃப் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு 1,000 rupees ஒரு 2,000 rupees மேலே போகுது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரிபேட்டுங்கிற கான்செப்ட் வராது. ஸோ ஈவன் தோ நீங்கள் ஃபுல் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த டியூ டேட் அவர் மிஸ் பண்ணனால இந்த பர்டிகுலர் பர்சன் பார்த்தீங்கன்னா 38,800 ரூபாய் டேக்ஸ் ப்ளஸ் பெனால்ட்டி பே பண்ணியிருக்காரு. ஆனால் டியூ டேட்டுக்கு முன்னாடி இவர் பண்ணியிருந்தாருன்னா இவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இவர்கிட்ட பக்காவாக இருந்திருக்கு. ஸோ 0 டேக்ஸில் முடிஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் எல்லா டாக்குமெண்ட்டுமே அரைவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்பராக பண்ணி டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க. ஈவன் தோ உங்களோட இன்கம் 2,50,000க்கு மேலே இல்லை 3 lakhsக்கு மேலே ஸ்பெசிஃபைட் கேஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்டுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் ஃபைலிங் தேவை கிடையாது. அதர்வைஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் மேண்டேட்ரி. டிபார்ட்மெண்ட் சப்போஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க, நீங்கள் ஃபைல் பண்ண சொன்னாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அவங்க தரவாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இதை ஷேர் பண்ணி விடுங்க.